ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்களோட மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. யா இந்த வீடியோவில் வந்து இட் வில் பி பவுலர்ஸ் அண்ட் பிளேயிங் 11 அண்ட் கீ பிளேயர்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். யா, பேட்டிங் வின்ஸ் மூமெண்ட்ஸ், ஆனால் பவுலிங் யூனிட் வின்ஸ் டோர்னமெண்ட்னு ப்ரூவ் பண்ண ஒரே டீம் ஆஸ்திரேலியா தான். நியூ பால்ல ஸ்பின், மிடில் ஓவர்ஸில் ஸ்குவீஸ், டெத் ஓவரில் வந்து எக்ஸிகியூஷன், எவ்ரி பேஸ்க்கும் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பவர் பிளேயர் வந்து பேட்ஸ்மேன் செட்டில் ஆகவே விடாம ப்ரெஷர் பண்ணி விக்கெட் செலக்டர்ல வந்து ஒரு கிரேட் டீம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆஸ்திரேலியா தான். லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கும், கரெக்டா லென்த் பர்ஃபெக்டா போடுவாங்க. ஃப்ரீ பேஸில் ஒரு அப்போசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக் போடுற டீம் அப்படின்னா ஒரு பவுலிங் யூனிட் அப்படின்னா ஆஸ்திரேலியா பவுலிங் யூனிட்டை சொல்லலாம். தே ஹாவ் ஒரு குட் செட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் ஒரு ஸ்பின் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இன் இந்தியா. லைக் இந்தியா மேட்ச் தான் ஆடப்போம். இட் வில் பி இன் இந்தியா. கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. லக்ஷ்மண், எப்படி ஸ்பின் பவுலிங் யூனிட் அவங்களுக்கு அட்டாக் நல்லா இருக்கா இல்ல பேஸ் அட்டாக் நல்லா இருக்கா? எது வந்து எந்த பவுலிங் யூனிட் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? Yeah, welcome back again, viewers. So, bowling segmentல we are going to see 8, 9, 10, 11. So, என்னோட நம்பர் 8 நான் வந்து கண்டினியூ லாஸ்ட் வீடியோ. நீங்க வந்து மிடில் ஆர்டர் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. அதுல நிறைய ஃபன்லாம் இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுல வந்து ஐ வாண்ட் கண்டினியூ ஃப்ரம் தேர். ராம் வந்து கூப்பர் கனோலிய ஐ எம் லீவிங் அவுட், ஐ எம் கோயிங் ஃபார் கிரீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதுல எனக்கு புரியவே இல்லை லாஜிக். நான் ஐ வில் பிளே போத். என்னோட லெவன்ல நம்பர் 8 கூப்பர் கனோலி. ஏன்னா கூப்பர் கனோலி வந்து ராம் சொன்ன அதே லாஜிக் தான். ஈ கேன் பேட், டீசன்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 8, அதாவது ராம் சொன்னது ஒரு விதத்தை கரெக்ட். ஈ கேன் பி நம்பர் 4 ஆர் நம்பர் 5 ஃபார் சம் அதர் டீம். வேற ஏதாவது ஆப்ஷன் இல்லைன்னா ஈ கேன் பி லைக் தட். பட் இப்போ இந்த டீம்ல வந்து நம்பர் 4லாம் அவனுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ என்னோட இதுல வந்து நம்பர் 8ல அவர் ஆடுவாரு. வெரி டீசன்ட் பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஓவர்லோ போட முடியும். ஸோ ஸ்பின்னுக்கு ஸ்பின்னும் ஆச்சு. ஸோ ஐ கேன் போல் லைக் 2 overs. ஸோ ஐ வில் ஹேவ் ஹிம் ஸ்பின் ஆப்ஷன். ஏன்னா இந்தியாவில் வந்து ஸ்வேதா இன்ட்ரோல சொன்ன மாதிரி யூ நீட் ஸ்பின்னர்ஸ். விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியம். விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ கனோலி போலிங் போடுவார் 2 ஓவர் ஸ்பின்னு. எங்கேயாவது பால் திரும்பிச்சுன்னா லக்கு அவங்களுக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதனால ஐ வில் ஹேவ் கனோலி அட் 8. நம்பர் 9 வந்து ஐ வில் ஹேவ் பென் டார்ஷஸ். ஏன்னா நான் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு போலர் அவரு நிஜமாவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈ கேன் பிக் யூ விக்கெட்ஸ். ஸோ நியூ பால்ல வந்து சூப்பரா போடக்கூடிய ஒரு போலர். அண்ட் டெத்லி ஈ கேன் எக்ஸிக்யூட் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் பேக்கேஜ் அவர். ஸோ ஐ ஹவ் சீன் ஹிம் இன் பிக் பேஷ். வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அதாவது பிக் பேஷ்ல வந்து நீங்க அவர் ரெக்கார்டெல்லாம் எடுத்து போய் பாருங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ், பட் ஹைலி கன்சிஸ்டன்ட் எவ்ரி சீசன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பிக் ஃபார் பிக் பேஷ் டீம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா கொடுத்த சான்ஸ்லாம் நல்லா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஷோர்லி வில் பி மை நம்பர் 9. ஈ கேன் ஆல்சோ பேட், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து நம்பர் 9ல இஃப் அட் ஆல் தே நீட் ஒரு 10 to 12 ரன்ஸ் அப்படின்னா ஈ கேன் ஈஸிலி கான்ட்ரிபியூட். ஸோ இஸ் வெரி மச் கேப்பபிள் பிளேயர் அட் நம்பர் 9. நம்பர் 10 வந்து ஜம்பா. இந்த டீம்ல நோ பிரெய்னர் அது. ஸோ இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் ஃபார் தம் இன் திஸ் லைன் அப். ஸோ அதனால ஜம்பா வில் பி த லோன் ஸ்பின் லீடர். ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ காட் கனோலி, அப்புறமா மேக்ஸ்வெல், ஹெட் எல்லாம் போலிங் போடுவாங்க. அவங்க எல்லாம் போலிங் போடுவாங்க, அவ்வளவுதான். யூ கேனாட் ரிலே ஆன் த மெயின்லி. பட் ஜம்பா வந்து ஒரு விக்கெட் டேக்கர். இந்தியாவில் விக்கெட் எடுக்க தெரியாது ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னா ஆப்போனன்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபினிஷ்ட். ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி ஃபார் வின்னிங் கீ மூமெண்ட்ஸ், கீ மேட்சஸ். அது ரொம்ப கஷ்டமாயிடும். விக்கெட் எடுக்க தெரியுற ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா டீம்ல வேணும். எக்கனாமி எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சாண்டர் மாதிரி போலர்ஸ் நியூசிலாண்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி எஸ் எக்கனாமி இம்பார்ட்டன்ட் தான். பட் விக்கெட் எடுக்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுன்னா அந்த சாண்டர் மாதிரி போலர் வில் பி மோர் a complimentary person. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விக்கெட் டேக்கர் வந்து ஜம்பா. ஸோ ஈ கேன் போல் பியூட்டிஃபுல் லெக் ஸ்பின்ஸ், லெக் பிரேக்லாம் போட்டு செமையா விக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஐ வில் ஹேவ் ஹிம் அஸ் நம்பர் 10. அண்ட் ஓரளவு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்கு 2023 ஒன் டே வேர்ல்டு கப்ல ஈ ஸ்கோர் சம் 30 or 35. ஸோ எப்பாவது ஒரு நாள் தேவைன்னா ஈ கேன் ஸ்கோர் ஒரு 5-10 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மெயினா எடுக்கல, பட் மெயின்லி ஐ ஜஸ்ட் ஆடிங் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நம்பர் 11 வந்து ஜார்ஜ் ஹேசல்வுட். இதுல வந்து நோ பிரெய்னர். இதுல கமின்ஸ் அவர் வந்து ஐ மீன் பிகாஸ் he is not there in the squad, I have to drop him. Otherwise initially I had Cummins as instead of Dwarshes. ஸோ அதனால பென் டார்ஷஸ் பதிலா I had Cummins. இப்போ நம்பர் 11 will be ஹேசல்வுட். இதுல வந்து 2 கீ பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். மிச்சல் ஸ்டார்க் ஹியூஜ் மிஸ், ரிட்டையர் ஆயிட்டாரு அவரு. ஸோ அது வந்து இர்ரீப்ளேசபிள் சொல்லலாம். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு போலர் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க நிஜமாவே. எங்க அதாவது குரூப் ஸ்டேஜ்லாம் பாருங்க, நார்மல் மேட்சஸ் எல்லாம் பாருங்க, ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப ஆவரேஜா இருக்கும். அவரை பிடிச்சி
அடி பேத்து எடுத்துருவாங்க ஆப்போனன்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டெய்லண்டர் கரண் சர்மாக்கெல்லாம் வாங்கினாரு அவர். நீங்க ஆர்சிபி மேட்ச்லாம் பாருங்க, ஆர்சிபி கல்கட்டாலாம் கரண் சர்மாக்கு 20 ரன்லாம் வாங்கினாரு. ஆனா கிளட்ச் மூமெண்ட்ஸ்ல if you want to name one bowler in the entire world in this current era, clutch bowler அப்படின்னா I would say மிச்சல் ஸ்டார்க். பிளேயர் ஆஃப் த மேட்ச் செமிஃபைனல்ல கேகேஆர் இருக்கு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல கேகேஆர் இருக்கு. தென் ஆஸ்திரேலியாவுக்கு செமிஃபைனல்ல 3 விக்கெட்ஸ் வரும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன் டே வேர்ல்டு கப்ல. ஃபைனல்ல கான்ட்ரிபியூட்டட். ஸோ அந்த மாதிரி எல்லா கிளட்ச் மூமெண்ட்ஸ்லயும் ஃபைனல் ஐ திங்க் இஃப் ஐ நாட் ராங் கில்லோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி வெரி 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 யூஸ்ஃபுல் போலரா இருந்தார். பட் இஸ் அ பிக் மிஸ். ஸோ அதனால ஐ எம் கோயிங் வித் பென் டார்சஸ். ஸோ என்னோட 8, 9, 10, 11 வந்து கூப்பர் கனோலி 8, டார்சஸ் 9, ஆடம் ஜம்பா 10, ஜார்ஜ் ஹேசல்வுட் 11. ஹேசல்வுட் பத்தி சொல்லவே வேணாம், அவர் மெக்ராத் மாதிரி போலர். அப்படியே பால வந்து ஜென்டில் இன் ஸ்விங்கர், ஜென்டில் அவுட் ஸ்விங்கர், அதுல வந்து பேட்ஸ்மேன் டிராப் ஆயிடுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல் போலர், வெரி ஸ்கில்ஃபுல் அண்ட் கிளவர் போலர். அகைன் ஸ்வேதா சொன்ன மாதிரி ஆர்சிபியோட போலர்ஸ் எல்லாம் லைனா வராங்க ஆஸ்திரேலியால. ஸோ அதனாலவே ஐ மீன் he can add better value to the team for sure. Hazel God, Hazelwood இல்ல, Hazel God. Hazel God. ஆமா, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு Hazel God கரெக்ட். ஆமா, இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் ஆர்சிபி ஸ்குவாட். ஆர்சிபி ஹேசல் கார்டு இல்லைன்னா வந்து வேற லைனப்பா இருக்கும். ஹேசல் கார்டு வந்தனால அது வந்து டிஃப்ரெண்ட் லைனப்பா தெரிஞ்சது. இந்த வருஷமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கப்ப ஜெயிச்சிட்டாங்க. இல்லனா வுட் அண்ட் ஸ்பூன் பார்க்கலாம். ஆதர்ஷ், லக்ஷ்மண் சொன்ன மாதிரி ஜோக் சொன்னேன். யா ஓகே ஓகே. நீ லக்ஷ்மண் சொன்ன மாதிரி ஸ்டார்க் இல்ல, கமின்ஸ் இல்ல. ஸோ வில் தேர் பவுலிங் அட்டாக் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? யா ஸோ ஆல்ரெடி நம்பர் 8 சொல்லியிருந்தேன், கோப்பர் கொனோலி தான் நம்பர் 8. ஸோ நம்பர் 9 வந்து நான் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டியான இருந்துச்சு. ஸோ யார் 3 பேர் இருக்காங்க, நேத்தன் எல்லிஸ், பென் வாஷியஸ் அண்ட் ஜாவியர் பாட்லெட். பேட் கமின்ஸ் வந்து தான் எந்த பிரச்சனையுமே இல்லை, கண்ணை மட்டும் பேட் கமின்ஸ் கிட்ட போயிருக்கலாம். பட் ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பென் வாஷியஸ் ஆக்சுவலாக நம்பர்ஸ் வைஸ் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் வந்து 11 மேட்சஸ் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வித் ரெக்கார்டவே ஜஸ்ட் ஆஃப் 7.8 தான். பட் ஸ்டில் நான் வந்து நேத்தன் எல்லிஸ் ஆட வைக்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ த மெயின் ரீசன் என்னன்னா அவருக்கு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பென் வாஷியஸை விட. பென் வாஷியஸ் 0 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஐபிஎல் கூட இன்னும் ஆடல. மேபி சப்ல இருந்திருப்பாரே தவிர அவர் ஒரு மேட்ச் கூட இன்னும் ஆடல. அதே வந்து நேத்தன் எல்லிஸ் வந்து 17 to 18 மேட்சஸ் ஆடி இருக்காரு இன் ஐபிஎல். டீசல் பிக் தான், நல்ல டெத் போல சூப்பரா. ஏன்னா இவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் நல்லா போடுவாரு நேத்தன் எல்லிஸ் ஜெனரலா நியூ பாலை விட. ஸோ இப்போ அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் தே வில் கோ வித் ஹேசல்வுட் அண்ட் கோப்பர் கொனோலி தான் நியூ பால் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் கோப்பர் கொனோலி ஆர் மேக்ஸ்வெல் வில் பி, கோப்பர் கொனோலி இல்ல மேக்ஸ்வெல், இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தங்க தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நியூ பால் வித் ஹேசல்வுட். ஸோ அவங்களுக்கு ஒன் சேஞ்சில் தான் தேவை. பென் வாஷியஸ் வந்து மெயினாக 3 ஓவர் பவர் பிளேலேயே முடிக்கிற ஆளு. ஸோ வந்து ஐ ஃபீல் நேத்தன் எல்லிஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல் தேன் திஸ். அதனால நான் அதோட நேத்தன் எல்லிஸ் வந்து 9 மேட்சஸ் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பிபிஎல்ல. ஸோ எவ்ரி ஒன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 3 பேருமே. ஜேவியர் பாட்லெட்டும் எடுத்திருக்காங்க. பட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் வந்து இவருக்கு போறேன் நேத்தன் எல்லிஸ். பென் வாஷியஸ் ஆக்சுவலாக பிபிஎல்ல பயங்கரமா போட்டிருக்காரு. அவரே அதான் 7.8 தான் எக்கானமி கொடுத்துருக்காங்க, வேற எதர் 9.5 கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ பட் ஸ்டில் எனக்கு நேத்தன் எல்லிஸ் மேலே தான் நம்பிக்கை அதிகம். அதோட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம், கேப்டனாக இருந்திருக்காரு, ஃபினிஷராக இருந்திருக்காரு. அதோட அவருக்கு ரொம்ப நாள் டிசர்விங்கான பிளேயர் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா டீம்லேயே வெயிட் பண்ணிருக்காரு பேட் கமின்ஸ் இல்லை ஸ்டார்க் போவாங்கன்னு. அதனால நான் நேத்தன் எல்லிஸுக்கு போறேன். நம்பர் 10 வந்து ஜாம்பா, நம்பர் 11 வந்து ஜாஷ் ஹேசல்வுட். அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை அவங்க 2 பேருக்கும். ராம், இந்த பேஸ் அட்டாக், ஸ்பின் அட்டாக் இந்தியாவில் செல்லுபடி ஆகுமா? இந்தியாவில் வந்து எப்படி ஆட போறாங்க? போன செக்மெண்ட்ல பாத்துருப்பீங்க, இந்த பையன் ஆதர்ஷ் போட்டு பயங்கரமா குழப்பி விட்டான் இல்ல, தெளிவுபடுத்திட்டான். அதான் சொல்லணும். நான் கிரீன் ஆட மாட்டேன் பிகாஸ் ஆஃப் ஸ்போர் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். இவன் வந்து ஒரு ஸ்டார்ட்டை வந்து பிரமாதமா எடுத்து விட்டு ஹி கரெக்டட் மீ ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஒரிஜினலா போட்டிருந்த லைனப்ல என்னோட போலர்ஸ் வந்து டார்சியஸ், எல்லிஸ் 2 பேருமே நான் ஆடுவேன். ஸோ டார்சியஸ் 8, எல்லிஸ் 9 அண்ட் ஹேசல்வுட் 10, ஜம்பா 11. இப்படி வந்து வச்சிருந்தேன் நான் ஆக்சுவலா.
அப்புறம் வந்து இப்போதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கிரீன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஐ வில் நாட் ரீப்ளேஸ் வித் கூப்பர் ஓகனோலி. பட் எனக்கு இப்போ ஏதோ டெம்ட் ஆகுது. கூப்பர் ஓகனோலியும் நல்லா பண்ணியிருக்காரு. கொடுத்துருக்கிற சான்ஸை வச்சு நல்லா இது பண்ணி லிமிட்டடா ஒரு கிடைச்சிருக்கிற சான்ஸை வச்சு இது பண்ணி எஸ் டன் வெரி வெல். அண்ட் ஈ குட் பி எ வெரி குட் போலிங் ஆப்ஷன். போலிங் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ வந்து எனக்கு ஏற்கனவே இந்த ஹெட் இருக்கிறதுனால பெரும் தலைவலியா இருக்கு. இப்போ ஆதர் சொன்னதுனால இன்னொரு ஒரு பெரும் தலைவலி இது பண்ணி இந்த டீம்ல போலிங் லைனப்ல யாரை எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரும் தலைவலியா இருக்கு டீம்ல. ஸோ ஏற்கனவே ஹெட் இருக்கிறதுனால உலகத்துக்கே ஒரு பெரிய தலைவலி. எஸ்பெஷலி இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஹெட் இருக்கிறதே தலைவலி. இப்போ இதுல வந்து இவர் வேற இப்போ இந்த லைனப்ல போலிங் லைனப்ல வந்து யார் எடுக்கிறது எனக்கு தலைவலி. ஆக்சுவலா நான் வந்து வாட் ஐ திங்க் இஸ் தே வில் கோ வித் அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாம் தே கேன் பிளே கூப்பர் ஓகனோலி 8ல, கூப்பர் ஓகனோலி at 8 அண்ட் எல்எஸ் 9. எல்எஸ் ஆர் டுவார்ஷியஸ்க்கு இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வருது. எல்எஸ் ஆர் டுவார்ஷியஸா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அது ஆதர்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணான் ஏற்கனவே போன இதுல அவனோட இதுல வந்து ஆதர்ஸ் ஆன்சர் பண்ணான். பிகாஸ் ஆஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கே ஆடிருக்கான் எல்எஸ். அண்ட் நல்லா ஸ்லோவர் பால்ஸை யூஸ் பண்ற அளவுக்கு எல்எஸ்க்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. அண்ட் டுவார்ஷியஸ் பர்சனலி வெரி குட் போலர். லக்ஷ்மன் சொன்ன மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு யூனிக்கான விஷயம் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் டுவார்ஷியஸை பத்தி என்னன்னா அவனுக்கு மிச்சல் ஜான்சன் ஸ்டைல் ஆக்ஷன் இருக்கு. மிச்சல் ஜான்சன் மாதிரி கையை இழுத்துப்பாரு. மிச்சல் ஜான்சன் போடும் போது பாத்தீங்கன்னா கையை இது பண்ணி இழுத்து 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 போடுவாரு. ஸோ மிச்சல் ஜான்சனோட ஆக்ஷன் போலிங் ஆக்ஷன் அவருக்கும் இருக்கு. ஆனா குவாலிட்டி வைஸ் இன்னும் ஹைலி அன்டெஸ்டட். ஸோ ஏன்னா அவருக்கு இன்னும் மேட்சஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் வந்து மிச்சல் ஜான்சனோட லெகசி எல்லாம் வராரா இல்லையான்றதெல்லாம் என்னதான் தெரியும். பட் டுவார்ஷியஸ் இஸ் ஆல்சோ வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன். ஸோ நான் வந்து எல்எஸ்சியும் டுவார்ஷியஸையும் ரொட்டேட் கூப்பர் ஓகனோலி 8ல ஆட வச்சிருவேன். எப்படியும் கூப்பர் ஓகனோலி 8 ஆட வச்சுட்டு எல்எஸ் அண்ட் டுவார்ஷியஸ் ரொட்டேட். சில மேட்சஸ்ல எல்எஸ் ஆடுவேன், சில மேட்சஸ்ல டுவார்ஷியஸ் ஆடுவேன். அந்த மாதிரி 10 வந்து நோ பிரைனர். 10 and 11 ஜாப்பா அண்ட் ஹேசல்வுட். இந்த பர்டிகுலரா ஜாப்பாவை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரொம்ப அதாவது என்ன ரெக்கக்னிஷன் கிடைக்காத ஒரு போலர் ஜாப்பா வந்து ஒரு ஜாப்பா மாதிரி ஒரு போலருக்கு வந்து ரொம்ப ஹைலி அண்டர் ரெக்கக்னைஸ். யாருமே ஜாப்பாவை பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. 2023 வேர்ல்ட் கப்ல எல்லாரும் வின் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் மெயின் கிரெடிட்ஸ் எல்லாம் நிறைய வியூவர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பேட் கமின்ஸ் நல்லா பண்ணாரு அண்ட் இவரு ஹெட் நல்லா அடிச்சாரு தென் எல்லாம் அடிச்சாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா த அன்சங் ஹீரோ அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க இல்லையா, அன்சங் ஹீரோ ஆஃப் எவ்ரி டோர்னமெண்ட் தட் ஆஸ்திரேலியா பிளேஸ் அண்ட் வின்ஸ் ஹாஸ் காட் டு பி ஆடம் ஜாப்பா. அவரை பத்தி யாருமே அவருக்கு வந்து பெருசா ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேன். 2021ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2021 T20 வேர்ல்ட் கப் போதும் ஜாப்பா வந்து இருக்காரு. ஜாப்பா வந்து இருந்தாரு டெஸ்ட்ல வந்து லயால் மாதிரி. இதுல ஜாப்பா விட்டு ஆக வெரி 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 அண்டர் ரெகக்னைஸ்ட் போலர், டாப் கிளாஸ் பர்ஃபார்மர். வேற கிளட்ச் மேட்சஸ்லாம் ஜாப்பா இஸ் வெரி வெரி கேப்பபிள். இங்கிலாந்தோட மேட்ச்ல லக்ஷ்மன் சொல்லிட்டு இருந்தான், இங்கிலாந்தோட மேட்ச்ல தான் ஜாப்பா பிளேட் யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வித் இஸ் பேட். பட் அதை விட்டுறலாம். போலிங்ல பென் ஸ்டோக்ஸோட விக்கெட் எடுப்பார். பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த மேட்ச் கேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. கிரேட் பென் ஸ்டோக்ஸ். அவரோட பேட்டிங் எபிலிட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும். பென் ஸ்டோக்ஸ் வந்து நின்னார்லாம் எல்லாம் எவ்ரிபடி நோஸ். நின்டார் பென் ஸ்டோக்ஸ். ஆக்சுவலா அந்த பென் ஸ்டோக்ஸோட விக்கெட் எடுத்தது ஜாப்பா தான். ஸோ அந்த மாதிரி ஜாப்பாவோட விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி அண்டர் ரெகக்னைஸ்டா இருக்கும். யாருமே பேச மாட்டாங்க ஜாப்பாவை பத்தி. ஸோ ஜாப்பா வந்து எவ்ரி கிரெடிட் ஹி டிசர்வ்ஸ் அதுல. ஸோ அதனால நம்பர் 10 ஹேஸ் டு பி ஆடம் ஜாப்பா இன் மை டீம் அண்ட் நம்பர் 11 ஹேசல்வுட். பட் ஹேசல்வுட் வந்து ஹைலி இன்ஜுரி ப்ரோன். அவருக்கு இன்ஜுரியில இருந்து எப்படி இப்போ வந்து ஒழுங்கா ரெக்கவர் ஆயிருக்காரா இல்லையான்றது தெரியல. ஹோப்ஃபுல்லி ஸ்பிட் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஸ்பிட் அவ்வளவுதான். ஸோ ஆஸ்திரேலியா வந்து எப்போ இன்ஜுரி ப்ரோன்லாம் நான் தான் சொல்லுவேன். நீ எடுத்துட்டு போறீங்க என்னோட ஸ்டேட்மெண்ட்டை. இல்ல அது கரெக்ட் தான். யார் வேணாலும் சொல்லிக்கலாம். கரெக்டா. ஆக்சுவலி இந்திய லைனப் நான் எடுத்திருந்தேன். பேட் கமின்ஸ் வாஸ் த ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். சின்ஸ் பேட் கமின்ஸ் வந்து இந்த லைனப்ல இருந்து போகும்போது ஒரு பவுலிங் அட்டாக்கே எனக்கு வந்து லைட்டா ஒரு வீக்கான மாதிரி ஒரு டவுட்டா எனக்கு தெரியுது. ஐ ஆல்சோ கோ வித் ஃபர்ஸ்ட் பேட் கமின்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். சோ நோ பேட் கமின்ஸ் இல்லாதனால இப்போ பேட் கமின்ஸ் இல்லாத இடத்துல புது பவுலர் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கா
டீமை மாத்திரும். ஸோ அதனால ஐ திங்க் தே வில் கோ வித் நேதன் எல்லிஸ் ஆஸ் த அதர்ஸ். அதனால அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா தே வில் டேக் நேதன் எல்லிஸ். ஸோ நானும் நேதன் எல்லிஸ் தான் at நம்பர் 9. மை நம்பர் 8 ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி கூப்பர் கொனாலி தான் வந்து நம்பர் 8 அண்ட் நம்பர் 9 வந்து நேதன் எல்லிஸ். நம்பர் 10 இஸ் ஆடம் ஜாம்பா அண்ட் நம்பர் 11 ஹேசல் காட். அவர் இல்லாம எப்படி டீம், அவர் மட்டும் இன்ஜுரி ஆனார்னா டெஃபினெட்லி ஐ வில் சைட் ஆஸ்திரேலியா ஒன் கோ ஃபார் ஃபைனல்ஸ். அவர் தான் வந்து ஓ கிளட்ச் பிளேயர். டெஃபினெட்லி பவுலிங் அட்டாக் வந்து பவர்ஃபுல்லா தெரியறதுக்கான ஒரே ரீசன் இப்போ ஹேசல்வுட் தான். ஸோ எப்படியும் ஹேசல்வுட் இன்ஜுரி ஆக்காம காப்பாத்திடுவாங்க. அதே இன்ஜுரி இல்லாம அவர் அப்படியே ஆர்சிபிக்கு ஆட வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன் வேர்ல்டு கப் முடிச்சோடனே. ம். தட்ஸ் வாட் ஹேசல் காட். ஹேசல்வுட் ஒரு மேட்ச் டர்னிங் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா விக்கெட் எடுப்பாரு. அவர் வந்து பார்த்தா அமைதியா தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஒரு எதுவுமே கிடையாது. அவரால எப்படி பவுலிங் போறாரு, எப்படி விக்கெட் எங்க பால் பிச் ஆகுது, லைனா கரெக்டா லென்த்ல பர்ஃபெக்டா போடுவார், டக்குன்னு விக்கெட் எடுப்பாரு. அதுதான் வந்து ஹேசலோட ஒரு ஸ்பெஷல். எல்லா ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கும் தெரியும் அவரை வந்து எல்லா ஆர்சிபி பிளேயர்ஸும் எப்படி லைக் வேல்யூ பண்றோம் அப்படிங்கறத. ஐ திங்க் மோர் தென் ஆஸ்திரேலியன் பிளேயர் லைக் வியூவர்ஸ், ஆர்சிபி பிளேயர்ஸ் வேல்யூ ஹிம் மோர் தென் தட் அப்படின்னு நான் டெஃபினெட்லி சொல்லுவேன். தட்ஸ் ஹேசல் காட். ஆர்சிபிக்கு ஆடி கொடுக்கும்போது அவர் டீமுக்கு ஆடி தர மாட்டாரா? டெஃபினெட்லி ஆடி தருவாரு. ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஸோ எஸ் ஆஸ்திரேலியன் நவ் we are moving to playing 11.